ஹாய் விவர்ஸ். இந்த ராஜா ராணி டாஸ்காவது சுவாரஸ்யமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 6 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கிற ராணு வந்து ராஜாவா, கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்க சாச்சனா வந்து ராணியா. பிக் பாஸ் சீசன் 8வது ப்ரோமோ வந்து வெளியாயிருக்கும் போது விஜய் சேதுபதியை காதில் வச்சுட்டு இருக்கிறது போல ஒரு புகைப்படம் வந்து வெளியானுச்சு. அவர் ஏதோ ஸ்டைலாக போஸ் தரார் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ புரியல, இப்போ புரியுது. இந்த சீசன்ல கங்குவா ஹை டெசிபிள் இரைச்சல்களை நிறைய வரும், உங்க காதுகளை பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி குறியீடா அப்போதே காட்டியிருக்காரு போல இருக்கு. இந்த எபிசோடும் அப்படி ஒரு சந்த கடையான இரைச்சல். அத்தனை லேயர்களையும் ஒழிக்க விட்டு நம்ம காதுகளை பஞ்சர் ஆக்கி பிக் பாஸ் வந்து வேடிக்கை பார்க்குற குறும்பு இருக்கே, ரொம்பவே அநியாயங்க. தர்ஷிகாவும் விஷாலும் சோ கால்ட் அப்படின்னு ட்ராக் பற்றி நேரடியாக பேசிக்கிட்டது நல்லா இருந்துச்சு. இருவருமே வார்த்தைகளில் மாட்டிக்காம ஜாக்கிரதையாக பேசுகிறாங்க. ஒரு மாதிரி ஃபீல் வருது, அது வெளியே தெரிய மாதிரியாக தான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா வந்து ஆச்சரியப்படுறாரு. உடனே அவ்வளோ சத்தமாகவே கேட்குது அப்படின்னு அவருடைய மைண்ட் வாய்ஸ் நம்மளுக்கே கேட்குதுங்க. நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், மற்றவங்களை என்ன வேணா நினைக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேராக பேச அப்படின்னு விஷால் வந்து மையமாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு சீசனில் உத்தரவாதமான லவ் ட்ராக் அப்படின்னு எதுவுமே நம்ம இது வரைக்கும் ஏற்படலை. அதாவது ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியும் சுவாரஸ்யமாக படுத்துறதும் அதுக்கப்புறம் தன்னுடைய இருப்பை பலப்படுத்திக் சில வந்து முயல்வாங்க. ஆனால் ஒரு செயற்கைத்தனமாக இருக்குது, இயல்பாகவே இல்லை. அதுக்கப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி, பெண்கள் லிவிங் ரூமுக்குள்ளே வருவதற்கு முத்து டாஸ்க் தந்திருக்கிறாரு. திருக்குறள் சொல்லணும் அப்படின்னதும் ஐயோ அப்படின்னு பயந்தாரு சௌந்தர்யா. நல்ல வேலை, திருக்குறளா, என்ன டிஷ் அது அப்படின்னு கேட்காத வரைக்கும் மகிழ்ச்சி தான். ஹன்ஷிதா சொல்வதற்கு சிரமப்படுவார் அப்படின்னு மஞ்சரி ஆட்சேபித்தாலும் தத்தியாவது ஏதாவது சரியாக சொல்லிட்டாரு. இந்த கேமில் என்னுடைய உழைப்பை செலுத்தி இருக்கிறேன் அப்படின்ற தலைப்பில் ஒவ்வொருத்தரும் பேசணும். ஆதரிப்போர் கை தூக்கலாம், ஆதரிக்காதவங்க சும்மா இருக்கலாம். செல்ஃப் மோட்டிவேஷனல் தான் நகர்ந்திருக்கேன் அப்படின்னு தர்ஷிகா சொல்ல மெஜாரிட்டியான ஆதரவு வந்து கிடைச்சிச்சு. மஞ்சரிக்கு வந்து 3/4% ஆதரவு. இங்கே இருக்கும் ஒவ்வொரு மனைத்துளியும் நான் செதுக்குனது அப்படிங்கிற மாதிரி முத்து பேச அனைவருமே கை தூக்கிட்டாங்க. ராணா வந்து பேசின போது சரி போனா போகுது அப்படின்னு 4-5 பேர் வந்து கை தூக்குனாங்க. பிரின்சிபல் மேடம் வெர்சஸ் விபி சார், விஷால் வெர்சஸ் தர்ஷிகா லவ் ட்ராக் எல்லாம் உருவாகும் போது நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மூடில் ராணா வந்து எப்படியாவது ஒரு காதலை சம்பாதிச்சு அந்த வீட்டில் தன்னோட இருப்பை நீட்டிக்க நினைச்சார் போல இருக்கு. எனவே பவித்ராவை டார்கெட் பண்ணி காலிஃப்ளவர் தண்டை புக்கே போல மண்டிக்கிட்டு தர பவித்ராவும் அரை மனசாதை வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா ராணா வந்து ஒரு டம்மி பீஸா அந்த வீட்டில் மதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த தயக்கம்தான். அதுக்கப்புறம் விஷால் ஏதோ மாதிரி பொக்கே தந்தபோது வாய் நிறைய சிரிப்போட வாங்கிக்கிட்டாங்க பவித்ரா. லவ் ட்ராக் மூலம் காலம் தள்ள முடியுமா அப்படின்னு என்ன ஓட்டம் பவித்ராக்குள்ளேயும் ஒரு வேலை இருக்கலாம் போல இருக்கு. ராணுவுடைய செய்கையால் அவர் வந்து பலமாக தடுக்கலை. சரி டோக்கன் போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி அரைமனதாக மட்டும்தான் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் விஷால் கொளுத்து போட்ட விஷயம் பவித்ராவுக்கு எரிச்சலை ஏற்படுத்திருச்சு. இருவரையும் இணைச்சி விஷால் ஒரு பாட்டு பாடாத எரிச்சலான பவித்ரா அதை கண்டிச்சுட்டு ராணுவங்கிட்ட காலிஃப்ளவர் பொக்கேவை தூக்கி குப்பையில் போட்டுட்டு வந்துட்டார். ஒருவேளை பொசசிவ் காரணமாக விஷாலும் இப்படி உள்ளே புகுந்து ஆட்டையை கலைச்சாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா டாஸ்க் செஞ்சு கிச்சன் டீமுக்குள்ளே சென்று ஜெஃப்ரி மீண்டும் வெளியே வந்து குளிச்சுட்டு உள்ளே செல்லும்போது அனுமதி கேட்கல. இதை பார்த்துட்டு சாச்சனை வந்து ஆட்சேபித்தாங்க. பொறுப்பாளராக இருக்கும் வர்ஷினி சரியாக கவனிக்கல அப்படின்னு புகார் தெரிவிச்சுன்னு ஒரு மினி பஞ்சாயத்து நடந்துருச்சு. ஏற்கனவே அனுமதி வாங்கியதுக்கு அப்புறம் மீண்டும் ஏன் அப்படின்னு முத்துவோட வாதம். தனிப்பட்ட விஷயத்துக்காக வெளியே போனீங்கன்னா அனுமதி வாங்கணும், பெண்களோட தரப்பு நியாயம். சாச்சனா வந்து வாதத்தில் கேப்டன் மஞ்சரி உள்ள புந்ததுனால சாச்சனா காண்டானாரு. ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு தான் புரிஞ்சுச்சு, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா என்கிற ஆதி காலத்து வார்த்தை மாதிரியே சாச்சனா வந்து முட்டை சாப்பிடுவாரா இல்லையா அப்படின்னு சீசனில் முக்கியமான கேள்வியாக மாறி இருக்கிறது. தன்னை வேகன் என்று அறிவிச்சிட்ட சாச்சனா அதுக்கப்புறம் புரோட்டீன் தேவைக்காக முட்டை சாப்பிட துவங்கியிருக்கிறாரு. குழம்புல கத்திரிக்காய் முட்டையை போட்டு சமைச்ச கிச்சன் டீம் திடீரென சாச்சனோட நினைவு வந்து ஐயோ அந்த பொண்ணு கீச்சு கீச்சுன்னு கத்துமே அப்படின்னு பயந்து உனக்கு என்னமா பிடிக்கும் அப்படின்னு கேட்டோன்னே கத்திரிக்காய் போட்டிங்களா, அப்போ எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சாச்சனாட பிடிச்சோன்னே எனக்கு பிடிச்சதை செஞ்சு தரேன் அப்படின்னு அன்ஷிதா சொன்னது நல்ல விஷயம். சாச்சனா வயதில் இளையவர் அப்படிங்கிறனால அவரை கண்டிக்கவோ எதிர்க்கவோ பலரும் தயங்குறாங்க. பார்வையாளர்களோட வெறுப்பை சம்பாதிச்சிடுவோம் அப்படின்னு பயமாக இருக்கலாம் போல இருக்கு. நாமினேஷன் ப்ரீ பாஸ் முதல் சுற்று ஆரம்பிச்சிச்சு. ஒரு கண்ணாடி கோப்பையை தலைக்கீழாக கவிழ்த்து ஒரு கோலியை அதுக்குள்ளே அழுத்தி அதுக்கப்புறம் கோப்பையை கடக்கடன்னு சுழற்சி
கோலியை உள்ள தங்க செய்யணும். அப்படியே அது நடந்து கோலியை எதிரே உள்ள தொட்டியில் போட்டால் ஒரு பாயிண்ட், எந்த அணி அதிக பாயிண்ட் எடுக்குதோ அதுவே வெற்றி. இந்த விளையாட்டை ஆண்களே திறமையாக பண்ணாங்க. நிறைய உருட்டி பழக்கம் போல இருக்கு. தோற்றுடுவோம் அப்படிங்கிற பயத்திலேயே காரணமோ என்னவோ பெண்கள் இணையர் வந்து கோல்மால் செய்ய துவங்கிட்டாங்க. கோப்பையை சாய்ச்சபடி பிடிச்சிட்டு இருந்த தர்ஷிகா அப்புறம் மஞ்சரியை பிக்பாஸ் வந்து எச்சரித்தார். இது முதல் சுற்றில் ஆண்கள் அணி வெற்றி பெற்றாங்க. தீபக்குடைய டாமினேஷன் பற்றி சிவகுமார் மீண்டும் போல தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. சுருன்னு ஏறுது, ரொம்ப அதிகாரம் பண்றாரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிச்சேன் அப்படின்னு ரஞ்சித் மற்றும் சத்யாட் அவங்க சொன்னோன்னே இங்கே இல்லை, எல்லாருமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்க அலமோதுறாங்க அப்படின்னு சொன்னார் ரஞ்சித். வந்த புதுசில் பவித்ரா எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க ராயண அப்படின்னு சொல்லி ராணுவ லவ் ட்ராக் என்பதற்கு பதிலாக லவ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அதையே ஒரு விளையாட்டாக ஆக்கிட்டாரு. பேர் பொருத்தமாக தான் இருக்குது. பக்கத்தில் படுத்தின விஷால் வந்து கண்ணாயந்திரோட நாய் வந்து குறைச்சிருச்சு. யார் தூங்குனது அப்படின்னு மஞ்சரி வந்து விசாரிச்சோன்னா யாருப்பா தூங்குனது, நாங்கள் பார்க்கல அப்படின்னு 3 பேருமே சாதிச்சுட்டாங்க. அப்போ 3 பேருமே டாஸ்க் பண்ணுங்க, இனிமே தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டே பண்ணுங்க அப்படின்னு டாஸ்க் கொடுத்தாரு மஞ்சரி. உடனே கிராக் வாக் அப்படின்னு கத்திக்கிட்டே குதிச்ச விஷால் தவள மொழியில தூங்க மாட்டேன்றத சொல்றேன் அப்படின்னாரு. இது நல்ல குறும்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கு சாமர்த்தியமாக செஞ்சு முடிச்சாரு. ஆனாலும் விஷாலும் ராணுவும் அராத்து வேலைகள் செஞ்சனால மன்சூரி வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. அதுலேயும் ராணுவ வந்து நிறையவே காண்டானாரு. என்ன மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டாரு. விஷாலின காற்றும் பிரியத்தை தன்னிடம் ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பொறாமையும் ராணுவட்ட இருக்கிறது மாதிரி தெரிஞ்சு. பெண்கள் அலையில ஒரு விவாதம். சபையை கூட்டிய சச்சனா, எனக்கு 21 வயசு ஆகுது. பல சமயங்களில் மெச்சூரிட்டியாக தான் நடந்துக்கிறேன். என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க, மாத்திக்கிறேன். என்னோட கேள்வியை பொதுவில் வைக்க உங்ககிட்ட பேசவே பயமா இருக்கு. நீ சின்ன பொண்ணுன்னு மைண்ட்ல வந்துடுது. எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிற. மற்ற பெண்கள் பதில் சொன்ன. அருகில் உள்ள ஜென் முடியல அமர்ந்த சத்யா, நல்லா வந்து மாட்டிக்கின்ற இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி இருந்தார். பவி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு பாவியாக முடிவெடுத்து செஞ்சிட்டு இருந்தார் ராணவ். மெலிதாக இருமிய பவித்ராவுக்கு சுடுதண்ணி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு தீவை தாண்டி அனுமார் மாதிரி ஒரு பெண்களின் இடத்துல தாவி குதிச்சிட்டாரு. உன்னோட காதல் உண்மைனா ரிஸ்க் எடுத்து குதிச்சு போகணும் அப்படின்னு அருண் ஜாலியா கோத்து விட சீரியஸா எடுத்துக்கிட்டாரு ராணவ். இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க் என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி இருப்பாங்களாம். ஓ, அங்க 2 ஊர் இருக்குல்ல, அப்படின்னா 2 ஊர்ல 2 ராஜா ராணி இருப்பாங்களாம். 2 நாடுகளுக்கும் இடையே பகை இருக்குது. எந்த நாடு ஜெயிச்சு அரியணையை கைப்பற்றுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கங்குவா படத்தின் கதையை ட்ரெண்டிங்காக வச்சு வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சாரு பிக்பாஸ். ஒவ்வொரு அணிலையும் ராஜா ராணி, தளபதி, ராஜகுரு, சமையலாள், பணியாள், பிரஜைகள் அப்படின்னு இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் பிக்பாஸை அறிவிச்சாரு. தனக்கு ராணி வேடம் கிடைக்கும் அப்படின்னு கற்பனையில் உட்காந்துருந்த சௌந்தர்யாவுக்கு ராணியினோட பணிப்பெண் அப்படின்னு அறிவிப்பு வந்ததும் சபை சிரிச்சுட்டாங்க. ஆண்கள் அணியில் ராஜாவா ராணவ், இது கூட பரவாயில்ல, பெண்களில் ராணியா சாச்சனான்னு அறிவிச்சதும் பயங்கர ட்விஸ்ட் தந்தார் பிக்பாஸ். வர்ஷினிக்கு பிரின்சிபல் ரோல் கிடைச்சிச்சு போறே, இது நல்ல வாய்ப்பு. யார் எப்படி பயன்படுத்தி கொள்ள போறாங்க அப்படின்னு தெரியல. தங்களோட நாட்டுக்கு என்ன பேர் வைப்பது அப்படின்னு விவாதம் ஆண்கள் அணியில் ஆரம்பிச்சது. டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உரைநடை தமிழ்ல பேசி வார்ம் அப் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய யோசனை ஒன்றை சொல்ல வந்தார் ரஞ்சித். ஓரமாயிருங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி அவரை ஒதுக்கி விட்டாங்க. மற்றவங்களை பேசிட்டு இருக்கும்போது கோபம் அடைஞ்ச ரஞ்சித், டே நிறுத்துங்கடா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, சும்மா நொசன்ட்டு எப்பதான்டா என்னை பேச விடுவீங்க அப்படின்னு பொங்கி விட. அடடே ரஞ்சித் அண்ணனுக்கு இப்போ கோபம் வருதுடா அப்படின்னு அதுக்கும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100 பேரு கூட யோசிங்க, ஆனா வைக்கிற பேரு நச்சுன்னு கெத்தா இருக்கணும் அப்படின்னு பல கோடி பேர் பார்க்கிற நிகழ்ச்சி இது அப்படின்னு ரஞ்சித் வந்து வரலாறு முக்கிய அமைச்சர் என்கிற செய்தியை சொல்லாமல் சொன்னாரு. எதிரணிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து ஒற்றராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பதவியை மறுக்க முடியாது என்பது விதி. ஆண்கள் அணி வந்து கூடி பேசி ஜாக்லினை ஒற்றரா நியமிக்க முடிவு பண்ணாங்க. ஆனா மண்டைய மறைச்சவங்க கொண்டைய மறைக்க தவறிட்டாங்க. அனைவரையும் வச்சுக்கிட்டே இந்த விவாதம் நடந்துச்சு. இவர்கள அணியிலிருந்து எதிரணிக்கு ஒற்றராக செல்பவருக்கு இந்த விஷயம் தெரிந்துடும் தானே. தாமதா உணர்ந்த அணுகள் அணி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு டீல்ல விட்டார். அரசர் அணியை சேர்ந்த ராஜகுருவா ராயன் ஜாக்லினை சந்திச்சு தங்களோட முடிவை வந்து சொன்னாங்க. பெண்களணி ஜெஃப்ரியா ஒற்றனா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தோன்றுனுச்சு. இந்த ராஜாரணி டாஸ்காவது சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். 6 அடிக்கு மேல வளர்ந்துருக்கும் ராணுவ வந்து ராஜாவா கீச்சுன்னு கத்திட்டு இருக்க சாச்சனா ராணியா இப்பவே காமெடியா இருக்க போகுது. மேலும் பிக் பாஸ் பற்றிய அப்டேட்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.